ஒருத்தனை எதிர்பார்க்காத நேரத்துல தண்ணியில போட்டு அழுத்திட்டு மூச்சு முற்ற அளவுக்கு அழுத்திட்டு எழுந்து நீ மூச்சு வாங்கடான்னு சொன்னா அவன் நிம்மதி பெருமூச்சு வாங்குவான். ஆனா அந்த நிம்மதி பெருமூச்சு ரொம்ப நேரம்லாம் வாங்கல. அகைன் திரும்ப தண்ணியில போட்டு மறுபடியும் அழுத்தி இருக்காங்க. அதாவது விக்கெட் விழுந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள் அத்தனை பேருமே மூச்சு முற்ற அளவுக்கு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்திய பவுலர்களை திணறடிச்சிருக்காங்க. 7வது வரிசையில முத்துசாமி சதம் அடிக்கிறாரு, 8வது வரிசையில வெரை 45 அடிக்கிறாரு, 9வது வரிசையில யான்சன் 93 அடிக்கிறாரு. இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் முத்துசாமி ஆடின ஆட்டத்தால இந்திய பவுலர்கள் அத்தனை பேருமே மிரண்டு போயிருக்காங்க. முதல் நாள் ஆட்ட நேர முடிவுல சவுத் ஆப்பிரிக்கா அணி 6 விக்கெட்டை இழந்து 247 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் முதல் இன்னிங்ஸ்ல அதிகமா ரன் அடிக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற ஒரு புள்ளி விவரமும் இருக்கு. நடந்த முதல் நாள் ஆட்டத்துல இறுதி நேரத்துல இந்தியா தான் ஆதிக்கம் செலுத்தினது மாதிரி தெரிஞ்சது. ஆனா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களே இந்திய பவுலர்களுக்கு சவாலா தான் இருந்தாங்க. அதை விட சவாலா இருந்தது யார் தெரியுமா? பின்வரிசை வீரர்கள் தான். இந்திய பவுலர்களுடைய பொறுமையை முத்துசாமியும் சரி, வெரைனும் சரி, யான்சனும் சரி ரொம்ப சோதிச்சு பார்த்துட்டாங்க. எல்லாருமே என்ன நினைச்சோம்? முதல் நாள் ஆட்ட நேர முடிவுல 247க்கு 6 விக்கெட் விழுந்துட்டாங்க. கண்டிப்பா காலை நேரத்துல 4 விக்கெட் அசால்ட்டா இந்தியா எடுத்து முடிச்சிடுவாங்க, 300க்குள்ளாரம் தான் நினைச்சிருப்போம். ஆனா 7வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல புயலே வந்தாலும் கடல்ல வந்து நங்கூரம் போட்டு கப்பல் நிக்க வச்சிருந்தா அந்த புயல் வந்ததுனால புடுங்கிட்டா போயிடுது. பும்ராவே போட்டாலும் சரி, சிராஜே போட்டாலும் சரி, யார் போட்டாலும் நாங்க அவுட் ஆக மாட்டோம்னு களத்துல நங்கூரம் போட்டு நின்னாங்க வெரைனும் முத்துசாமியும். அதுலயே இந்த முத்துசாமி இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் டேஞ்சராமே, நானும் இந்தியா வம்சாவளி தான்பா, வாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜடேஜாவையும் சரி, குல்தீப் யாதவையும் சரி, வாஷிங்டன் சுந்தரையும் சரி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி இருக்கிறாரு. எங்க தெரியுமா இந்த பிரேக் த்ரூவே நடந்தது? 151 பாலுக்கு களத்துல 65 ரன்ல இருந்தாரு இந்த முத்துசாமி. அந்த நேரத்துல வெறை 45 ரன்ல ஜடேஜா ஓவர்ல அவுட் ஆகிட்டாரு. எப்படியே இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சுட்டோம்பான்னு சொல்லிட்டு இந்திய பவுலர்கள் கொஞ்ச நேரம் தான் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம்லாம் நீடிக்கல. யான்சன் உள்ள வந்து முத்துசாமியோட அதிரடியா விளையாடிட்டாரு. அதிரடின்றது வார்த்தையால மட்டும் சொல்லல, செயலாலையும் செஞ்சு காட்டி இருக்கிறாரு. அதாவது 7 6 6 4 91 பாலுக்கு 93 ரன் யான்சன் அடிச்சிருக்காரு. அதுலயும் ஜடேஜா, குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் யார் போட்டாலும் சரி நான் 6 மட்டும் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு பொலந்து எடுத்திருக்காரு. ஆனா கடைசியா குல்தீப் யாதவனுடைய மாயாஜால சுழலின் மூலமா அதுல சிக்கிக்கிட்டாரு. 5 ரன்ல காலி. மகாராஜா நாட் அவுட் பேட்ஸ்மேனா 12 ரன்ல இருக்கிறாரு. ஆக மொத்தம் சவுத் ஆப்பிரிக்கா அணி 151 ஓவர்களை விளையாடி 489க்கு ஆல் அவுட் ஆகி இருக்காங்க. இதுக்கிடையில ஸ்டெயின் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. இந்திய பவுலர்களால ஏன் விக்கெட் எடுக்க முடியலனா அவங்க ஸ்டம்ப் லைன்ல வீசுற மாதிரியே வீசுறாங்க. அதாவது கொல்கத்தா கிரவுண்ட் நினைச்சுக்கிட்டாங்க போல. ஸ்டம்ப் லைன்ல வீசினாலே ஒன்னு LBW கிடைக்கும், இல்ல போல்டு கிடைக்கின்ற எண்ணத்துல மட்டுமே பும்ராவும் சரி, சிராஜும் சரி, குல்தீப் யாதவும் சரி, ஜடேஜாவும் சரி எல்லாருமே அதே நிலைமையில தான் வீசுறாங்க. கொஞ்சமாச்சும் மாத்தி யோசிங்கப்பா. இது கவுகாத்தி கிரவுண்ட். இந்த கிரவுண்ட் டெஸ்ட் போட்டிக்கு ஏத்த மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய விமர்சனம் வந்ததுல அந்த விமர்சனத்தெல்லாம் காதுல போட்டுக்கிட்டு தான் டெஸ்ட் மேட்ச் விளையாடணுன்றதுக்காக 5 நாள் விளையாடணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணி இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட்ல 3 ஸ்லிப்பை வச்சு நீங்க ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே பந்து போட்டா கண்டிப்பா ஸ்லிப்ல கேட்ச் கிடைக்கும். பாலை மாத்தி போடுங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஸ்லிப்பை நிக்க வச்சாலும் நம்ம ஆளுங்க கேட்சை விட்டுருவாங்க. அதுதான் உண்மை. அந்த நிலைமையில தான் இவங்களும் ஸ்லிப்பை நிக்க வைக்காம ஸ்டம்புக்கே போடுறாங்க. பர்டிகுலரா ஒருத்தரை பாராட்டியே ஆகணும். அதாவது நாகப்பட்டினத்தை சேர்ந்த அத்தனை சொந்தக்காரர்களுக்குமே இந்த முத்துசாமி துரோகம் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருடைய சொந்த ஊர் நாகப்பட்டினம். அங்க அவங்க சொந்தக்காரங்களை அடிக்கடிக்கு பார்க்கவே வருவாரு. அதுவும் இல்லாம இந்தியா வம்சாவளியா இருந்துகிட்டு இந்தியாவையே காயப்படுத்தி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 206 பந்துகளை ஆடி 109 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஒரு டெஸ்ட் போட்டிக்கு தேவையான அத்தனை ஷாட்டுகளையுமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மாதிரி ஆடி கிட்டத்தட்ட 10 4 2 6 அடிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இந்தியா களத்துல இறங்கி 6.1 ஓவர்களை விளையாடி விக்கெட் இழப்பின்றி 9 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஜெய்ஸ்வாலும் ராகுலும் களத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்தியா வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? முதல் இன்னிங்ஸ்ல 600-700 ரன்கள் அடிக்கணும். அதாவது 4வது நாள் லஞ்சுக்குள்ளார இந்த 600-700 ரன்களை அடிச்சுட்டு மீதி 1.5 நாள்ல சவுத் ஆப்பிரிக்கா அணியை சுருட்டி இன்னிங்ஸ் வெற்றியை பெறணும். இதை தவிர வேற வழியே கிடையாது. அப்படி இல்லையா நீங்க 489 விட குறைவா அடிச்சா ஒண்ணு நீங்க தோக்கணும், இல்ல டிரா பண்ணணும். இதை விட வேற வழியே கிடையாது. சோ இந்தியா 600 ரன்னுக்கு மேல அடிப்பாங்களா, இல்ல சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சதை விட குறைவா அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.